Hello friends, welcome to Thottam Samayal. நம்ம இன்னைக்கு எக் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்க 4 முட்டை வேக வச்சிருக்கேன். அது இந்த மாதிரி 4 பக்கம் கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் மசாலா கூட போடும்போது நல்லா உள்ளெல்லாம் இறங்கும். இப்போ ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது ஃபுல்லாக வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் இங்கே 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதிலிருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது மூடி வச்சுருங்க, சிம்மில் வச்சு. இப்போ இந்த கிரேவியில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் கலந்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் அந்த மசால் கூட கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷமாக இருக்குது. இது கூட நான் வந்துட்டு முட்டையை சேர்க்க போகிறேன். அப்படியே பச்சை முட்டையை சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இங்கே 2 முட்டை சேர்த்துக்கிறேன்.
முட்டை சேர்த்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக உப்பு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது இன்னொரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, நல்லா வேகணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தோட்டம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.